வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஜூன் 2026 மாத பலனா இப்போ கொடுக்க போகிறேன். குரு பயிற்சி நடந்திருக்கு. ஸோ குரு பயிற்சியோட சேர்த்து மற்ற கோள்கள் என்ன செய்ய போகுதுன்னு டீட்டெயிலாக கொடுக்குறேன். இந்த வீடியோ எண்டில் முக்கியமான நியூஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. முக்கியமான நியூஸ் அப்படின்னா என்ன, குளோபல் எக்கனாமிக் பற்றி நான் ஏற்கனவே குரு பயிற்சியில் பேசியிருந்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஜான் 2026 ட்ராவல் பிளானை பற்றி நான் நிறைய சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், ப்ராப்பர்ட்டி வாங்குறது உண்டான இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், குளோபல் ட்ராவல், நீங்கள் ஏதாவது ட்ராவல் பண்ண போகிறீங்க ஜாபுக்காக, அண்ட் எஜுகேஷன், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேஷனாக ட்ராவல் பண்ண, மேரேஜ், இதை பற்றின முக்கியமான தகவலை இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன். தயவு செஞ்சு பாருங்கள். அது ஏதாவது வகையில் உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்களால் முடியுமோ, காப்பாற்ற முடியுமோ, அவங்களுக்கு ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியுமோ ட்ரை பண்ணுங்கள். www.lifehoroscope.in எங்களோட வெப்சைட். நிறைய சர்வீசஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம். எங்களோட டீமில் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் இருக்காங்க, கஸ்டம் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. ஒரு டீமே அழகாக ப்ராப்பராக உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் கொடுக்கறதுக்கும் ரெடியாக இருக்குது. எனி டைம் நீங்கள் ஒரு மெசேஜ் ஆர் மெயில் ஆர் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணலாம். தேங்க்யூ. சிம்ம ராசி 2026 ஜூன் மாதம். குரு வந்து உங்களுக்கு கரெக்டாக 12ஆம் இடத்துல பொசிஷனில் வந்துடுவார் 2026 ஜூன் 1. மற்ற கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் வந்து உங்களுக்கு 9ஆம் இடத்துல, அப்புறம் 21 ஜூன் 10ஆம் இடத்துல, சூரியன் உங்களுடைய ராசிநாதன் 15th ஜூனில் ஜெமினி மிதுனத்துக்கு மூவ் பண்ணிடும். மறுபடியும் புதன் சுக்கிரன் உங்களுக்கு 11th ஹவுஸ்லேருந்து அப்படியே 1 by 1 இப்போ 9th ஜூனில் சுக்கிரன் மாறுவார், அப்புறம் புதனும் மாறுவார். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா ரொம்ப சிம்பிள். சிம்மம் டஃப் டைம் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். குரு வந்து சனி வந்து அஷ்டம சனி, ராகுக்கு இது வந்து 1 and 7 ஒரு டஃப் அண்ட் சேலஞ்சிங் டைம். ஆனால் இந்த குருவுடைய இந்த பயிற்சி ஜூன் மாதத்துலேருந்து என்ன செய்ய போகுது அப்படின்னா, 12ஆம் இடத்துல வந்த குரு கொஞ்சம் உங்களுக்கு ஓய்வு, கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட்டு, கொஞ்சம் ரிலாக்ஸேஷன். இந்த குருவுடைய பார்வை வந்து நேராக சனி மேலே விழுந்து அந்த அஷ்டம ஸ்தானத்தில் உள்ள சனியுடைய சங்கடம், அவமானம், வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற குருவாக வந்துடுவார். இதுதான் நான் குரு பயிற்சிலையும் சொன்னேன். அதில் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணேன். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், புரிஞ்சிடும். ஸோ சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 2026 ஜூன் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில் உள்ள சனி உங்களுக்கு அது எவ்வளோலாம் உங்களுக்கு தொல்லை பண்ணுதோ, எவ்வளோலாம் நோய் கொடுத்தோ, எவ்வளோலாம் வருத்தம் பண்ணிச்சோ அதெல்லாம் நிவர்த்தி பண்ணும். சரி, இப்போ முதல்ல இந்த ப்ரொஃபஷனல் லைஃப் வந்துடுவோம். உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்க்குண்டான அந்த வீடு வந்து ரிஷப வீடு. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷப வீடு. அந்த இடத்துக்கு அதிபன் வந்து சுக்கிரன். அவர் 11லேருந்து 12ஆம் இடத்துக்கு குருவோட சேர்ந்து வந்து இணைய போகிறார். ஸோ ஜூன் மாதம் அந்த மாதிரி வேலை விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரிசல்ட் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது? சுக்கிரன் குரு ஒன்றா சேர்ந்து 12ஆம் இடம். இதை வந்து நான் ஒரு சூப்பர் மந்த்து நான் சொல்ல மாட்டேன். இது எல்லாமே நடக்கும், எல்லாமே கிடைக்கும், எல்லாமே முடிஞ்சிடும், நடந்துடும், கிடைச்சிரும் அப்படின்னு நல்லா ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. பட் காம்ப்ரமைசஸோடு நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா, எது நடந்தாலும் பரவாயில்ல, என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல, நான் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ இந்த 12ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் குருவோட சேரும் பொழுது உங்களுக்கு வந்து எதிர்பார்க்குற பேக்கேஜ், எதிர்பார்க்குற டெசிக்னேஷன், இல்லை பிஸ்னஸில் வந்து கிடைக்கிற ஒரு மினிமமான இன்கம், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகேன்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குது. இப்படி தான் நீங்கள் எடுத்துக்க முடியும். எல்லாமே ஆஸ் பர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் நான் நடக்கும்னு சொல்ல முடியல. பட் என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு ஓரளவுக்காவது கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஃபேமிலி, ஒரு குடும்பம், ஒரு மன அமைதி, ஒரு குடும்ப வாழ்க்கை, லவ் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த பக்கம் நீங்கள் போகவே வேண்டாம். சிம்மம், காதல், திருமணம், உறவு, ரொம்ப நெருங்கிய ஆழமான நட்பு, நம்பிக்கை, இதெல்லாம் அந்த பக்கம் போக வேண்டாம். 8 சனி, மாங்கல்ய ஸ்தானம். அது ஒரு ரிலேஷன்ஷிப்பை லாங் டேர்மாக இருக்க விடுமானா தெர் இஸ் அ கொஸ்டின் மார்க். அது இருக்க விடாது, எதையாவது பிரச்சனை கொண்டு வந்துடும். அதனால் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஏன்னா குருவுடைய பார்வையும் விழுது. ஒரு பக்கம் இவர் என்ன பண்ணுவார்னா நல்ல விஷயங்களை செய்கிறதுக்கு முயற்சி எடுத்துருவார். அந்த பக்கம் சனி சும்மா இருக்க மாட்டார். அவர் அதை வந்து நடக்க வச்சு அதுக்கப்புறம் அதை ஏதாவது ட்ரபிள் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திருமணம் செய்கிறவங்க ஒரு முறைக்கு 4 முறை உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்து லக்னம், ராசி, நட்சத்திரம் ப்ளஸ் உங்களுடைய தசா புக்தியும் நல்லா இருந்ததுன்னா யோசிச்சு பண்ணுங்கள். பட் இப்போ உள்ள இந்த சிம்ம ராசிக்குண்டான அந்த கால அளவுடைய நேரம் அவ்வளோ வலுவான நேரம் இல்லைங்கிறத நான் சொல்கிறேன். திருமண விஷயங்களில் குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறதே பலவிதமான போராட்டங்களோட, பலவிதமான எதிர்பார்ப்புகளோட, சில பேருக்கு சில ஏமாற்றங்களோட, சில பேருக்கு சில கனவுகள் இன்னும் நிறைவேறலையேன்ற வருத்தத்தோடு அப்படியே போகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக போங்க.
குழந்தை முயற்சி செய்கிறவங்களுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட், ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, செலவழிக்கிறீங்க. இது ஒரு உகந்த காலமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிக செலவழிக்காமல் ஒரு சிம்பிள் ட்ரீட்மெண்ட், ஒரு சிம்பிளாக ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிங்கன்னா பண்ணுங்கள். பட் இதுக்கு பணம், நேரம், எனர்ஜியை அதிகமாக லாஸ் பண்ண போகிறீங்கன்னா யோசிச்சு செய்யுங்க. அதுக்கு அனுகூலமான நேரம் இது இன்னும் வரல, இந்த ஜூனை பொறுத்த வரைக்கும். இதே ஜூனில் வந்து உங்களுக்கு வந்து மாணவர்கள், ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் ஏபிசியாக வச்சுக்கணும். ஒரே ஆப்ஷன், ஒரே யூனிவர்சிட்டி, ஒரே காலேஜ், ஒரே கண்ட்ரின்னு மைண்டை ஃபிக்ஸ் பண்ணாமல், ஆப்ஷன் ஏ ஒன்று இருக்குது, ஆப்ஷன் பி ஒன்று இருக்குது, ஆப்ஷன் சி ஒன்று இருக்குது. ஸோ அப்படி வந்து ஏபிசியாக ஒரு பிளான் ஏ, பிளான் பி, பிளான் சியாக இருந்ததுன்னா அது பெட்டர். என்னென்னா அப்போ நீங்கள் தப்பிச்சிருவீங்க. ஏன்னா எல்லாமே நீங்கள் எதிர்பார்த்ததே நடக்கும்ன்ற காலம், நடக்கும்ன்ற மாதம் இது இல்லை. ஒன்று நடக்கும், ஒன்று பாதி நடக்கும், ஒன்று சரியாக நடக்காது, ஒன்று டிலே ஆகும். ஸோ கொஞ்சம் பொறுமை இழக்காமல் இருந்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்தை பொறுமையாக யோசித்து செஞ்சிங்கன்னா இது பலன் நல்லபடியாக தரும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதுக்கு அடுத்தது இந்த சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம். நான் இங்கே தான் பாயிண்ட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு நிறைய உடல் ரீதியாக, மன ரீதியாக, ஒரு உணர்வு ரீதியாக போராட்டங்கள்லாம் சந்திக்கிற காலகட்டம் தான் அது. ஹெல்த் ஆஸ்பெக்டில் இந்த சனியை குரு பார்க்கறதுனால நிச்சயமாக நோய்கள்லேருந்து நிவர்த்தி அடையும். என்னென்ன வலிகளையும் வேதனைகளையும் நீங்கள் அனுபவிச்சிங்களோ அதுலேருந்து மீண்டும் வர வைக்கும். ஓரளவுக்கு கொஞ்சம் மன நிம்மதியை கொடுக்கும். கஷ்டங்களை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கும். அவமானங்களை கொஞ்சம் மாற்றும். இந்த மாதிரி ஒரு பார்வை தான் இந்த குருவுடைய பார்வையாகவும் இருக்குது. ப்ளஸ் மற்ற டிரான்சிஷனும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு செவ்வாய் வந்து இந்த மாதம் வலுவான கிரகம். தைரியம், துணிச்சல், ஆற்றல், உங்களுடைய திட்டமிடுதல், இதெல்லாம் இந்த செவ்வாய் நல்லபடியாக கொடுத்துரும். ஓரளவுக்கு இந்த செவ்வாய் தான் இந்த மந்த்லியே த மோஸ்ட் டாமினேட்டிங் அண்ட் ஃபேவரபிள் பிளானட்டாக இருக்குது. சூரியன் வந்து ஒரு செமி குட், செமி பேட்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து புத்தி நல்லா கொடுத்து முயற்சியை சரியாக கொடுத்தாலும் அதிர்ஷ்டத்தை கம்மியாக கொடுக்கறதுனால சூரியனை வந்து நம்ம வந்து ஒரு 50% வரைக்கும் எடுத்துக்கலாம். அப்படி தான் இருக்குது இந்த மந்த்து. கொஞ்சம் பொறுமையாக, நிதானமாக, பிரார்த்தனையோட, எதையும் வேகத்தோடு அணுகுமுறை செய்யாமல் கொஞ்சம் விவேகத்தோட, பல பேரோட ஆலோசனையை கேட்டு அதை வந்து கடந்து செய்தால் நன்மை உண்டாகுன்றது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து ஜூன் மாதம் 2026க்குண்டான ஒரு பொது பலன். பட் நான் வந்து ஏற்கனவே குரு பயிற்சிலையும் இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்லேயுமே இந்த ட்ராவல் பிளான் அண்ட் இந்த குளோபல் எக்கனாமி, இந்தியாவுடைய எக்கனாமி, குளோபல் எக்கனாமி பற்றி நான் நிறைய பேசியிருந்தேன். அது நீங்கள் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. பட் இப்போ இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறது முக்கியமான காரணம், அட்லீஸ்ட் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்க, குளோபலாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் யோசித்து கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணுங்கள். பர்டிகுலராக ஜாபுக்காக போக போகிறீங்க அப்படின்னா, ஜாப்னா எதுக்காக போவீங்க? வேலைனா பணம், ஃபேமிலி செட்டில் பண்ண போகிறீங்க, ஃபாரினில் மைக்ரேட் ஆகணும். ஸோ ஜாபுக்காக ட்ரை பண்ண போகிறீங்கன்னா நல்லா யோசிச்சு செய்யுங்க. எந்த கண்ட்ரிலேருந்து எந்த கண்ட்ரி மைக்ரேட் ஆனாலுமே யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் சார்ட்டில் நல்ல தசா புத்தி நடக்குது, அந்த ராசியோடைய பலன் நல்லா இருக்குது, அந்த சார்ட்லேயே ரொம்ப நல்லா பாசிட்டிவாக, ரொம்ப ஒரு என்ன சொல்லுவாங்க, எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாரோஸ்கோப்பாக இருக்குன்னா பயப்பட தேவையில்லை. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி கொடுத்துரும். பட் உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட்டில் வந்து ஏதாவது கொஞ்சம் மைனஸ் இருக்குது, ஏதாவது தசா புத்தி சரியில்லை, ராகு நடந்துட்டுருக்கு, சனி நடந்துட்டுருக்கு, அண்ட் அந்த ராசியோடைய பலன் கொஞ்சம் சரியில்லைன்னா கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செய்யுங்க. அவசரப்பட்டு பண முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி மாட்டிக்காதீங்க. அடுத்தது மெயினாக நான் சொல்கிறது, மாணவர்களுக்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுறீங்க, நீங்கள் ஓவர்சீல போய் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. இந்த யூனிவர்சிட்டி, எனக்கு யூஎஸில் ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, யூகேல ஒரு யூனிவர்சிட்டி இருக்குது, சிங்கப்பூர் போகிறேன், மலேசியா போகிறேன், யுஏஇ போகிறேன், எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, மெயினாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறது, குரு வந்து இந்த முறை டிரான்சிஷன் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, உச்சமடையக்கூடிய குரு, எக்ஸால்டட், இந்த உச்சமடையக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான ஹவுஸ், ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதை கொஞ்சம் கனெக்ட் பண்ணி சொல்கிறேன். இந்த குருக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்குது. கேது எப்போவுமே வந்து என்னன்னு சொல்லணும்னா, ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு விஷயத்தை அழித்து உருவாக்குறது தான் கேதுவுடைய வேலை. இந்த இடத்துல குரு கிட்ட நெருங்குற இந்த கேது கிட்டத்தட்ட குருவும் அந்த கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகுது. அடுத்து அட்வான்ஸ் டைம்ஸில் நடக்கும். ஸோ என்னுடைய ப்ரிடிக்ஷன் என்னென்னா, இந்த ஜூன் 2026 நீங்கள் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக எடுத்துக்கலாம். அட்லீஸ்ட் இந்த ஜூன் மாதம் ட்ராவல் பண்ண போய் குறிப்பாக உங்களுடைய ஸ்டடீஸ்க்காக பண்ண போகிறீங்கன்னா பல முறை யோசிங்க. எஜுகேஷன் லோன் போட போகிறீங்க அப்படின்னா யோசிச்சு செய்யுங்க. கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கங்க, வெரிஃபை பண்ணி பார்த்துங்க. இது யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்காக கிடையாது. அலட்சியமாக நிறைய பேருக்கு நான் முன்னாடி சொன்னது தான், ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே செட் ஆகல, நிறைய பேர் பின்னாடி வராங்க, அப்புறம் லோனை கட்ட முடியல, கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து ஒரு தொகை வச்சுருப்பீங்க, ஒரு ஹோம் லோன் போகணும், கொஞ்சம் கோல்டு வாங்கணும், இல்லை வந்து கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஷேரில் பண்ணணும், அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக அதை வச்சுருக்கீங்க, சேவிங்ஸ் வச்சுருக்கீங்க. கொஞ்சம் பொறுமையாக யோசிச்சு செய்யுங்க. ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு
இது ஒரு சரியான மந்தாக ஜென்ரலாக இல்லை. உங்கள் பர்சனல் சார்ட் நல்லா இருக்குது, நல்ல தசா புத்தி இருக்குன்னா நோ ப்ராப்ளம். பட் ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, குரு தான் வந்து முதலீடு செய்யக்கூடிய முக்கியமான கிரகம். வளர்ச்சிக்கு தான் முதலீடு. நம்ம வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதே எதுக்குன்னா, அது பன்மடங்கு உயரும், அது அதிகமான லாபத்தை தரும்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல இந்த இந்த குரு வந்து உச்சமடைந்து அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் கேது இருக்கும்போது வருமானம் எப்படி கொண்டு போகணும்னு சொல்ல முடியல. இன்வெஸ்ட்மெண்ட் கரெக்டான ட்ராக்ல போகுமானா சொல்ல முடியல. ஸோ கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதெல்லாம் நான் வந்து ஒரு விழிப்புணர்வுக்காக தான் சொல்கிறேனே தவிர யாரையும் டிமோட்டிவேட் பண்ணணும் இல்லை யாரையும் வந்து எதையும் செய்யக்கூடாதுன்றதுக்காக என் நோக்கம் இல்லை. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப வெல்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய ஃபண்ட் ஃப்ளோ ரொம்ப நல்லா இருக்குது, மணி ஃப்ளோ எக்ஸ்ட்ராடனரியாக இருக்குது, பிஸ்னஸ் சூப்பராக போகுதுன்னா தாராளமாக நீங்கள் உங்கள் சைடில் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது எல்லாமே பட்ஜெட் போட்டு பிளான் பண்ணி லைஃப்பை லீட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த வீடியோ நிறைய பேருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க வீட்லேயும் எல்லாருக்கும் ஒரு ஜாப், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு ப்ராப்பர்ட்டி பிளான் இருக்கும், வெஹிக்கிள் கூட வாங்குற பிளான் இருக்கும். எதுவாக இருந்தாலுமே அந்த இன்வெஸ்ட்மெண்ட் யூஸாக போய் மணியை லாக் பண்ண வேண்டாம், லோன்ஸ் அதிகம் எடுக்காமல் கொஞ்சம் சேஃப் சைடு இருக்கிறது பெட்டர்னு தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. இது எல்லாருக்கும் பொருந்தும்னு கிடையாது, பட் நிறைய பேருக்கு இது பொருந்தும். இந்த முறை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இதை நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் கொடுத்தேன், அதை பற்றி நான் இன்னும் கிளாரிட்டி தனி வீடியோவில் கொடுத்துட்றேன். உலகளாவிய பிரச்சனைகளில் வந்து ஏற்கனவே இந்த ராகு கேதுக்குள்ளே எல்லாமே காலசர்வ தோஷமாக இருக்கும். இது ஜூலை வரைக்கும் உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன். அதோட ஃபஸ்ட்டு வீடியோ தான் முதல்ல அப்லோட் பண்ணோம். இப்போ அதோட கண்டினியூட்டி வீடியோ நான் கொடுத்துட்றேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூலை வரைக்கும் ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துட்டுருக்கு. அதனால் எல்லாமே கொஞ்சம் பொறுமை இழக்காமல் ஒரு அடிப்படை தேவை என்னவோ அந்த வாழ்க்கையை திட்டமிடுங்க. மற்றபடி ரொம்ப ஒரு அகலக்கால் வைக்கிறது, ரிஸ்க் எடுக்கிற விஷயத்தை தவிர்க்கலாம்ன்றது தான் என்னுடைய கருத்து. அண்ட் உங்களுடைய பர்சனல் சார்ட்டை, உங்கள் ராசி, உங்கள் லக்னம், உங்கள் நட்சத்திரம், உங்கள் தசா, உங்கள் புக்தி, உங்கள் பர்த் சார்ட். பர்த் சார்ட்னா ஜனன ஜாதகத்துடைய யோகம். இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து நிறைய பேரை கன்சல்ட் பண்ணேன், சார்ட் சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஐ ஹவ் மல்டிபிள் ராஜயோகாஸ் இன் மை ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருந்ததுன்னா யூ நோ நீட் டு வரி அபவுட் எனிதிங். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே இன்வெஸ்ட் பண்ணலாம், நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே படிக்க போகலாம், நீங்கள் வந்து எனிதிங் யூ வாண்ட் டு டூ, யூ வாண்ட் டு சேஞ்ச் யுவர் ஜாப், யூ வாண்ட் டு பை அ ப்ராப்பர்ட்டி, எனிதிங் யூ கேன் டூ, நோ ப்ராப்ளம். அதை பற்றி ஒன்றும் வரிஸ் இல்லை. ஸோ என்னோட கருத்து இதுதான். அது நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். தேங்க்யூ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். விரைவில் வேறு ஏதாவது அப்டேட்னா உங்களுக்கு நான் கொடுக்குறேன், தொடர்ந்து கொடுக்குறேன். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.